அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றும் குருவழி. குருவை நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எத்தனை பேருக்கு இந்த 15 நாளுக்குள்ள என்னென்ன யோகம், அதுக்கான பதிவு தாங்க இது. எப்படி வாரப்பலன் எல்லாருமே கேட்டது. ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்னா, புதுசா ஒரு விஷயம் நம்ம வேலை பார்க்கறோம், தொழில் பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா எப்படின்னா அந்த வாரப்பலனை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம். புதுசா ஏதாவது ஒரு ஜாயின் பண்றோம், ஏதாவது ஒரு வேலைக்கோ தொழில் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்றோம்னா கண்டிப்பா அந்த வாரப்பலன் நம்ம எதிர்பார்த்துக்கணும். சரி, இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது, இது நடக்கும் நடக்காது, கரெக்டா அந்த வாரப்பலன் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவா அந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பா இனிமே தொடர்ச்சியாக அம்மன் டிவில வாரப்பலன் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க சேனல் பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போகக்கூடிய ஆன்மீகத்தால் நல்லபடியா வந்து சேரும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் என்னென்ன பலன் இருக்கு, என்னென்ன யோகம் இருக்கு. அது ஒன்றும் இல்லாத முக்கியமான ஒரு யோகமான நேரமும் இதுல இருக்கு. கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல ராகுபவன், 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான், அடுத்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அடுத்த 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா சூரியனும் புதனும் சேர்ந்து இதுல மிதனத்துல, அடுத்து பார்த்தா 7ஆம் இடத்துல குருவும் புதன் பகவானும் 6ஆம் இடத்துல சூரியனும் குரு சேர்ந்து சிவராஜ யோகத்துல உங்க ராசியை பார்க்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போய் நிக்கிறார். இப்படி 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு. ஆனா வெற்றி அவர் கொடுக்கணும், நீங்க வெற்றியை கொடுக்கல, கடனை கொடுத்துட்டாரு. ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா வீடு கொடுத்த அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி வீடு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், வீடு கொடுத்த அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காரு. அப்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, தடையை கொடுத்திருப்பார். நீங்க கேட்டுக்குங்க. நிறைய பேர் மகர ராசி பொறுத்தவரை எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியா இல்லையோ இப்ப வேலை உதவிகள் நல்லா நிம்மதியா நீங்க இருக்கையில மட்டும் கேட்டு பாருங்க, அதுல எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு குழப்பம் இருக்கு, நான் வேலையை மாறணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், உத்தியோகத்துல கொஞ்சம் மாறி பிளான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் உங்க மனசுக்குள்ள ஓடும். ரெட்ட மனசா இருப்பீங்க, கரெக்டா உங்களால முடிவெடுக்க முடியாது. இது போமா வேணாமா சொல்லி 2 மனசுக்குள்ள நீங்க 15-20 நாளா நீங்க இருக்கீங்க. கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா இறங்க முடியல. ஒரு விஷயத்துல சொல்றேன், நான் புதனாவே ரெட்ட மனசுக்காரன்னு சொல்லுவாங்க. கரெக்டா முடிவு எடுக்க முடியாது, ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தடுமாற்றத்தை கொடுக்கும். வக்ர புத்தினா என்ன, செய்வோமா செய்ய போனோமா, ஒரு மந்தமா சோம்பேறியா உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கும். நீங்க கேட்டு பார்த்துங்க எத்தனை பேர் இருந்தாலும், அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா, எல்லாத்துலயும் ஒரு மந்தமா சோம்பேறியா நீங்க இருப்பீங்க. இது எல்லாமே 23 அப்புறம் கிளியர் ஆகுது. மேக்சிமம் சூரியனுடைய சிவராஜ யோகம் இப்ப உங்களை பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கிளியர் ஆகுது. பார்த்து ஏன் சார் மகராசி சொல்றேன், ஏன்னா மகராசியை யாருன்னா இப்ப சூரியன் சேர்ந்து பாக்குறேன். நான் சொல்றேன், இந்த சிவராஜ யோகம் உங்களை லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமான இன்கம் சரியா இருந்திருக்காது. இனிமே வருமான இன்கம் சாதம் ஜூலை மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் சேமிப்பு இருக்குன்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் இருந்தாலும் நீங்க அடைச்சிருன்னு சொல்லுங்க, நிறைய பேர்ட்ட சொல்லுங்க. எப்படி தலைக்கு மேல கடன் இருக்குன்னா அந்த கடனை அடைச்சு நல்ல வருமான இன்கம் நல்லா இருக்கு. ஏன்னா புதன் புனர்பூச நட்சத்திரம் தான் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. அப்ப ஜூலை 21, 23 அப்புறம் பாருங்க, வருமான இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும், நல்ல அனுகூலமா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. மகரத்தை பொறுத்தவரை எப்படி வருமானம் செம்மையா இருக்கும், இன்கம் குறையே இருக்காது, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. எந்த ஒரு கேஸா இருந்தாலும் நீங்க நடத்தி பாருங்க. உங்க அப்பா சொத்தா தாத்தா சொத்தா எந்த ஒரு சொத்துல வழக்கு இருந்தாலும் நீங்க எடுத்து பார்த்தா ரிசல்ட் உங்க பக்கம் தான், நீங்க ஜெயிப்பீங்க. அப்பா கிரகமான சூரிய பகவான் உங்க ராசியை பாக்குறாரு, அங்க ஜெயிக்க போறீங்க. அது இல்லாம அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பூசத்துல போறாரு. எப்ப பூசத்துல போனாவே கண்டிப்பா நீங்க எந்த ஒரு கேஸ்லையும் ஜெயிச்சு வந்துருவீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்கு ஜெயிப்பீங்க. அரசாங்க வேலை குடும்பத்துக்குள்ள வரும், இல்ல தனியார் வேலையில வேலை பார்க்கணும், ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும். எப்ப கரெக்டா ஜூலை 23க்குள்ள இல்ல 23க்கு முன்னாடியே, இல்லைன்னா ஜூலை மாசம் கரெக்டா 16ஆம் தேதி 15க்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கு சார்ந்த விஷயம், நிறைய பேருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி கண்டிப்பா நான் சொல்றது ஜூலை மாசம் கரெக்டா 31ஆம் தேதிக்குள்ள குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. தலைமை பொறுப்பு போறீங்க, வேலை உதவியில ப்ரொமோஷன் ஆகுது, வெளிநாடு வெளியில வேலை பார்க்கறது, விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகுது பார்த்து. ஏன்னா அதுக்கான நேரம் நல்ல நேரமா இந்த 15 நாள் 16 நாள் ஒரு சூப்பரா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி வந்து கவலைப்படாதீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். கல்விக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். கல்விக்கார அதிபதியான குருபகவான் உங்க ராசியை பார்த்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் கல்விகள் படிக்காத குழந்தை எது சமமா படிக்க வச்சாலும் சரி, மருத்துவ படிப்பா, இல்ல எலக்ட்ரிக்கல் படிப்பா, இல்ல மெக்கானிக்கல் படிப்பா, எந்த ஒரு படிப்பின் கல்வியிலையும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா நல்லா வரக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு தடங்களும் என்னால சொல்ல முடியல. மகரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தடுமாற்றம் இல்லாம இருக்க முடியாதுங்க. கணவன் மனைவிக்குள்ள நிறைய கசப்புகள், திருமணம் ஆகாம திருமண தடை நிறைய தடுமாற்றத்துக்கு புரிஞ்சாருன்னா அந்த மகர ராசிக்காரங்க.
இல்ல கணவருக்கு உடல் உபாதை எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் மருத்துவ செலவு வரை செலவு இப்ப ரீசெண்ட் நடந்திருக்கும். இனிமே மருத்துவ செலவு வராது, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். எப்படி மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கக்கூடிய நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தேடி வருது பார்த்து. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேற கண்ட்ரியில வேலை பார்க்கறவங்களாம் அந்த ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சாதகமா வரும், நல்லா அமைப்பா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி மருத்துவ செலவு நிறைய இருந்து வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, கால் பெயின் இது மாதிரி நிறைய இருக்கும். அந்த பிரச்சனை கிளியர் ஆகி நல்லா அனுகூலமா அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயம், இப்படி புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்க தொழில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டா ஜூன் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் சாரத்திலே 8ஆம் இடத்துல போறவங்க திடீர்னு தொழில லாபத்தை கொடுப்பாரு. ஆனா இங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தாலும் இங்க தொழில் லாபம் வரும்னா வராது. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலை பார்த்து ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பராக. மெயினா நெருப்பு சார்ந்த துறை, எப்படி நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, எப்படி ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை, அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட வேலை, அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட வேலை, அடுத்து கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை, இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். இப்ப எடுங்க, லாட்டரி சீட்டு எடுக்கிறவங்க ஆசை இருந்தா எடுத்து பாருங்க. 11 எப்படி 11 லாபம் பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியான செவ்வாய் பகவான் சுயசாரம் வாங்குற எப்ப ஜூலை 23 அதுக்கப்புறம் மிருகசீரத்துல போறனால கண்டிப்பா லாட்டரி யோகம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. யாருக்கு? மகர ராசியை பொறுத்தவரை பெருங்கொண்ட பணம். ஏன்னா குருவும் சிவராஜ யோகம் வந்து உங்க ராசியை பாக்குது, செவ்வாயும் நேர 11 பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு லாட்டரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாம நல்ல ஒரு மாற்றம் உண்டு. விளையாட்டுத்துறை பெண்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும், எந்த ஒரு கெட்டது நான் என்னால சொல்ல முடியாது. தாக்கி தாக்கக்கூடிய உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும். எப்ப 23 அப்புறம் ஜூலை 23 அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திரம் பாப்போமா. முதல் நட்சத்திரம் என்ன வருது? ஸ்ட்ரெயிட்டா மகரத்துல பாத்தீங்கன்னா உத்திராடம், தைரியமான குணம், எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய உண்டு. கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். யாருக்கு? பொதுவா உத்திராடத்துல போதும் நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலமான நேரம், நல்ல டைம், சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். பணம், வருமானம், பொருளாதார, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா அமைச்சு விடுறாரு. எந்த ஒரு கெட்ட விஷயம் மேக்ஸிமம் நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் உத்திராடத்துல போதும் நல்லா இருக்கு. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் யாராச்சும் அரசாங்க தொடர்பு கண்டிப்பா உண்டு. புதுசா சாதிக்கக்கூடிய நேரமாக இந்த உத்திராடத்துல நல்லா இருக்கு. அது திருவோணத்துல பிறந்தவங்க ஆல்ரெடி நிறைய நல்ல பலனை பாக்குறீங்க. இப்ப பாருங்க, திருமண பேச்சுகள், வெளிநாடு, வெளியூர், சிறு பயணம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், நிறைய ஒரு உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை நிஜமாக போகுது. ஏன்னா நீங்க தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பாப்பீங்க. இனிமே எந்த ஒரு கெட்டது மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். படிப்பு, கல்வித்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எந்த ஒரு கெட்டது மேக்ஸிமம் நடக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அபிட்டம், எப்படி அபிட்டத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான, திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஏன்னா உங்கள்ட்ட எப்போதுமே தைரியம், தன்னம்பிக்கை, நல்லா டேலண்டா குணம் நிறைய இருக்கும் அபிட்டத்துல பிறந்தாவே. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. அப்படி நல்ல ஒரு மாற்றம் வருது அபிட்டத்துல பிறந்த சொல்றேன். கெட்ட விஷயம் மேக்ஸிமம் நடக்காது. ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து சுயசாரம் வாங்கி நேரம் 11 பார்க்கலாம். லாபம், வருமானம், ஆசைப்பட்ட விஷயம், திருமண பேச்சு, குழந்தை பாக்கியம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் நல்ல விஷயம் இருக்கு. மெயினா இந்த யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல அனுகூலமா தேடி வருது. பார்த்து